The Feast of First Fruits. First Fruits is the third appointed time found in Leviticus 23. Leviticus 23 verse 10 and 11. Yahweh commanded Israel to give its first fruits of their new harvest at the beginning of every new year. The first crop to be harvested and waved as the first fruit was barley. Exodus 23 verse 19. The first of the first fruits of thy land, which is barley, thou shalt bring into the house of Yahweh thy Elohim. The harvest was commanded to be waved the day after the Sabbath. The day after Sabbath is Sunday, the first day of the week. We know that Yeshua rose right after the Sabbath on the first day of the week. John 20 verse 1. Out of all the crops, barley is known to be the first to mature. Yeshua is the first to mature in the resurrection. 1 Corinthians 15 verse 20. But now is Christ risen from the dead, and become the firstfruits of them that slept. Verse 23, But every man in his own order, Christ the firstfruits, afterward they that are Christ's at his coming. Yeshua literally fulfilled firstfruits, being the first to rise from the grave, the first to mature, and be a wave offering of the harvest to come. When the first offering of barley is accepted by Yahweh, then this makes the rest of all the other crops acceptable too. Yeshua is the first offering to Yahweh, and thus he will then make all believers acceptable to Yahweh in the resurrection to come. Romans 11:16. For if the first fruit be holy, the lump is also holy, and if the root be holy, so are the branches. So Yeshua is the first fruits of the resurrection, the afterlife. He has ascended to heaven and was acceptable as the first fruit wave offering to Yahweh. Now we are in the Messiah, and we, by faith, get to also be accepted by Yahweh our Elohim and inherit the resurrection into everlasting life. பஸ்கா பண்டிகை குறித்தும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்தும் நாம் தியானிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட மூன்றாவது பண்டிகையாக வருகிற முதற்கனிகளின் பண்டிகை என்ற ஒரு பண்டிகை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். லேவியராகமம் 23 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இந்த அருமையான வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, இந்த முதற்கனிகளின் பண்டிகை என்பது எப்பொழுது வருகிறது என்று நான் பார்ப்போம் என்றால், பஸ்கா பண்டிகை எந்த வாரத்தில் வருகிறதோ அந்த வாரத்திலே பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து இமீடியட்டாக நெக்ஸ்டாக வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த முதற்கனிகளின் பண்டிகையாக வருகிறது. ஓய்வு நாளுக்கு மறுதினம் என்ற வார்த்தையை நாம் இந்த வசனத்தில் பார்த்தோம். ஓய்வு நாள் என்பதை இஸ்ரவேல் மக்கள் சனிக்கிழமையிலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ஓய்வு நாளுக்கு மறுதினம் என்பது ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அவர்கள் இந்த வெள்ளாண்மை அறுப்பது என்ற அந்த வார்த்தை, அவர்கள் வார்கோதுமை அறுவடையை அவர்கள் முடித்துவிட்டு அவர்கள் வருகிற அந்த காலங்களை அது குறிக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பண்டிகைக்கு எபிரேய மொழியிலே யோம் ஹா பிக்கோரிம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. லேவியராகமம் 23 அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ற அந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஓய்வு நாள் அது பஸ்காவை தொடர்ந்து வருகிற அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு நாளுக்கு பின்பதாக வருகிற அந்த ஓய்வு நாளுக்கு மறுதினமாக அது வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முதற்கனிகளின் பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆசரிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வார்கோதுமையினுடைய கதிர்கட்டை அவர்கள் தேவ சமூகத்திலே முதற்கட்டை அவர்கள் கொண்டு வருகிற காரியங்கள் அங்கே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முதல் கதிர்கட்டை அவர்கள் அந்த ஓய்வு நாளுக்கு மறுதினம் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அசைவாட்டுகிற பலியாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அருமையான வசனங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அசைவாட்டப்படுதல் என்பது என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், அது எபிரேய மொழியிலே தெனோஃபா என்ற வார்த்தையினாலே அது அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே அதை நாம் வேவ் ஆஃபரிங் என்று சொல்லி நாம் அதை அழைக்கிறோம்.
இந்த வேவ் ஆஃபரிங் என்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இது ஆவிக்குரிய காரியமாக அது வருகிற வேளையிலே நம்மை தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு ஆரம்பமாக அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய அசைவாடுதல் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து இந்த பூமியை அழகுபடுத்திற்று என்பதனுடைய காரணங்களை குறித்து நாம் புதிய சிருஷ்டி என்ற சப்ஜெக்டில் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். அப்படியானால் அசைவாட்டப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மகிமையான மாற்றங்கள் உண்டாவதற்கு தேவன் எடுத்து வைக்கிற முதலாவது படியாக அது இருக்கிறது. ஆகவே இந்த அசைவாட்டப்பட வேண்டும் என்ற இந்த கதிர்கட்டு என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த அசைவாட்டப்பட்ட கதிர்கட்டு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இந்த அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த முதற்கனிகளின் பண்டிகை அன்றைக்கு அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இந்த கல்லறைக்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்ற அந்த நற்செய்தி அவர்கள் கேட்டார்கள். மரித்தோரிடத்தில் அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த தேவதூதனாலே வருகிற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை இன்றைக்கு நமக்காக அவர் மரித்தார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதல் நாளிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த முதற்கனிகளின் பண்டிகையாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த 3வது நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம எப்படியாக பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்படியானால் இந்த முதற்கனிகளின் பண்டிகை என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலனாக அவர் மாறினார் என்று நமக்கு குறிக்கிறது. வேதாகம் முழுவதிலுமே ஏராளமான மக்கள் அவர்கள் மரித்தார்கள். தீர்க்கதரிசிகளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவர்களில் பலர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி எழுப்பப்பட்டவர்கள் யாருமே இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர்கள் மீண்டுமாக அவர்கள் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதனாலே அவர் மரித்தோரிலிருந்து முதற் பலனானவர் என்று சொல்லி இந்த வார்த்தை அவருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது. 23ஆம் வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மரித்தோரிலிருந்து முதற் பலனாக எழும்பின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தராலே முத்திரிக்கப்பட்ட 1,44,000 பேர் அங்கே சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அங்கே முதற் பலனாக கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் மீட்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாமும் இந்த உலகத்திலே கரையற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாமும் கிறிஸ்துவுக்கு முதற் பலனாக நாம் மீட்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து நீர் முதற் பலனாக மாறின உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த உலகத்திலே ஒரு கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாங்களும் கிறிஸ்துவுக்காக முதற் பலனாக மீட்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் வேதம் சொல்லுகிற இந்த அருமையான காரியத்தை நாங்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாங்கள் படிக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் அப்படிப்பட்ட முதற் பலனாக மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.